பாமகவில் நடப்பது உட்கட்சி விவகாரம், அதனை நாங்களே பேசிக்கொள்வோம் என்று அன்புமணி செய்தியாளர்களிடம் கூறினார். நானே தலைவர் என்ற பாமக நிறுவனர் ராமதாஸின் அறிவிப்பால் அக்கட்சியினர் இன்னமும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. ஒரு சாரார் அன்புமணிக்கும் மறுசாரார் ராமதாஸுக்கும் ஆதரவளித்து வரும் நிலையில் தனது தலைவர் பதவியை தொடர்வதாக அன்புமணி அறிக்கையை வெளியிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கினார். இது ஒரு புறம் சூடுபிடிக்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகாபலிபுரத்தில் மே 11ஆம் தேதி நடைபெறவுள்ள வன்னியர் சங்க மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை அவர் பார்வையிட்டார். நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை கூறிய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து அவர் செய்தியாளர்களிடம் விளக்கினார். அடுத்து என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று செய்தியாளர்களிடம் முந்திக் கொண்ட அன்புமணி தங்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரங்களை தாங்களே பேசிக்கொள்வதாக கூறினார். அடுத்து நீங்க நிச்சயமா என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கேட்கிற கேள்விக்கு இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம், இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு ராமதாஸ் வழிகாட்டுதலின் பேரில் பாமகவை ஆளுங்கட்சியாக மாற்ற உழைப்போம் என்றும் அன்புமணி கூறினார். மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். முன்னதாக விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸிடம் பாமக முக்கிய நிர்வாகிகள் சமாதான பேச்சு நடத்திய போது தனது அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராமதாஸ் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நல்ல அறிகுறி தெரிகிறது, விரைவில் நல்ல செய்தி வரும் என்று கூறினார். இருவரும் சேர்ந்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு முயற்சி எடுக்கணும்னு நாங்களும் சொன்னோம். ஐயா மாநாட்டு வேலையில் வேகமாக பாருங்கள், எனக்கு மற்றவங்களும் வந்தவங்களும் சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஒரு நல்ல அறிகுறி தெரியுது, நல்ல செய்தியாக வரும். வேகமாக மாநாடு வேலைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். கருத்து மோதல் முடிவுக்கு வரும். ஒன்றும் கருத்து மோதல்னே சொல்லாதீங்க, எல்லாம் ஒரு நல்லபடியாக இருக்குது. நல்ல செய்திகள் வர இதை நல்ல செய்தியாக வரும்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே பேசிட்டு கூட அவ்வளோதான் செய்தி. நன்றி. நீங்கள் இப்போ